கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் இருந்தான். அவன் 5ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. அவன் தந்தை பாட்டில்கள் மற்றும் பழைய இரும்பு பொருட்களை சேகரித்து விற்று வாழ்ந்து வந்தார். அம்மா ஒரு வீடுகளில் வேலை செய்யக்கூடியவர். அருணுக்கு பள்ளிக்கு போகும் ஆசை அதிகம். ஆனால் அவன் பாதங்களில் காலணியே இல்லாமல் சுடும் மண்ணில் நடந்தே செல்வான். அவனுடைய நண்பர்கள் அனைவரும் அழகான செருப்புகளை அணிந்து கொண்டு வருவார்கள். அருணுக்கு மட்டும் ஒன்றுமில்லை. ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் அனைவரையும் கேட்டார், உங்கள் தாய் நீங்கள் பிறந்ததிலிருந்து எந்த கொடுமையையும் அனுபவிக்காமல் வாழ்ந்திருக்கிறாரா? அருண் அதை கேட்டவுடன் அவன் அம்மாவின் கால்களை நினைத்தான். அவளுடைய காலில் இரும்பு வேலை செய்வதாலேயே ஏற்பட்ட காயங்களாக இருந்தன. அவன் மனம் வழியால் துடித்தது. அவனுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று தோன்றியது. அவன் பள்ளிக்கு போய் வந்தவுடன் அம்மா ஏன் காலணியை அணிவதில்லை என்பதை கவனித்தான். அம்மா, நீயும் காலணி அணியலாமே என்று கேட்டான். அம்மா, அட, எனக்கு அது தேவையில்லை, நீ முதலில் நல்லபடி என்று சொல்லிவிட்டார். அருண் ஒவ்வொரு நாளும் அம்மாவின் காயங்களை பார்த்துவிட்டு நான் என்ன செய்வது என்று யோசித்தான். அவன் முடிவு செய்தான், புதிய காலணியை அம்மாவுக்கு வாங்கி தர வேண்டும் என்று. அருண் ஒரு வேலை தேடினான். அவனுக்கு வயது குறைவாக இருந்ததால் பெரிய வேலை கிடைக்கவில்லை. அவன் தனது நண்பர்களுக்கு புத்தகங்கள் கட்டி கொடுத்தான். அவன் கணக்கு செய்ய தெரியாதவர்களுக்கு உதவினான். அவன் கடையில் பிளாஸ்டிக் தொட்டிகளை ஒழுங்குபடுத்தி கொடுத்தான். அந்த பணத்தை சேமிக்க தொடங்கினான். ஒரு நேர சாப்பாட்டை தவிர்த்தான். ஒரு நாள் அருண் ஒரு கடைக்கு சென்று அம்மாவுக்காக ஒரு அழகான புதிய ஜோடி காலணி வாங்கினான். அது அவனுடைய கையில் இருந்த முழு பணத்தையும் செலவழித்து விட்டான். அவன் அம்மாவுக்கு அதை கொடுத்து, அம்மா, இது உனக்கு, இனிமேல் உன் கால்கள் எரியாது என்றான். அம்மா அதை பார்த்ததும் அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் காலணியை அணிந்து பார்த்தார். அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவள் மகனை அணைத்து, என்ன செய்திருந்தாலும் நீ முதலில் உன் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றார்.